ஹாய், இன்னைக்கு வந்துட்டு ஒரு சட்னி ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் மதியானம் பீக்கங்காய் வந்து பொரியல் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதோட தோல்லாம் எப்படி இருந்தாலும் மேலோட்டமாக சீவோம் இல்லையா? அது வந்துட்டு சீவரப்பே நினைச்சேன். சரி, நைட் இட்லி வச்சு சட்னி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பீக்கங்காய் தோல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தடவை இதுக்கும் லைட்டாக வந்து வாஷ் பண்ணிடலாம். இது கழுவி எடுத்தாச்சு. தென் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம மிளகா பொடி அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. நான் மிளகா காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன். கறி லீஃப் ஆப்ஷனல் தான். பட் எல்லா சட்னியும் மேக்ஸிமம் எதெல்லாம் கறி லீஃப் ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது. நல்லா திக்காக கருகிற முடி வரும். தென் கார்லிக். கார்லிக்கும் சரி உங்களோட இதில் வந்துட்டு எப்பயுமே ஆட் பண்ணணும். நான் ஒரு 5 எடுத்துருக்கேன். தென் வந்துட்டு இது வந்து டேஸ்ட்டுக்கு சரிங்களா? கடலை இது உளுந்து எடுத்துருக்கேன். ஸோ அதை வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரொம்ப தேவையில்ல, போதும். எண்ணெய் வந்து காஞ்சி வந்துச்சு. ஸோ வந்துட்டு போட்டுக்கலாம் உளுந்து. தென் வந்து சென்னாரோடு. ஸோ கறியாமல் சிம்மில் வச்சு லைட்டாக வந்து பண்ணிக்கோங்க. தென் கார்லிக்கு அப்புறம் கறி லீஃபும் ஆக்சுவலி நல்லா வதக்கிக்கலாம். சப்போஸ் அவசரமாக பண்ணுறீங்க கார்லிக்லாம் வந்துட்டு உரிக்க முடியலன்னா நீங்கள் பெருங்காயத்தூள் கூட போட்டுக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுவுமே வந்துட்டு நல்லா வதங்கிருக்கு. ஸோ வந்துட்டு இதில் வந்து அந்த பீக்கங்காய் தோல் வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்குங்க. ஆக்சுவலி இது நான் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன். என் பாட்டி எனக்கு பண்ணி கொடுத்த ஞாபகம் இருக்குது. அவங்க இன்றைக்கி பீக்கங்காய் இது பண்ணப்போ அந்த ஞாபகம் வந்து சரி நீங்கள் நம்ம ட்ரை பண்ணணும் தான் ட்ரை பண்ணுறேன். சால்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லைட்டாக வந்து சால்ட் போட்டுக்கலாம். ஸோ பீக்கங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கணும்லாம் நினைக்காதீங்க. அது நல்லாவே வதங்காலும் இந்த கலரில் தான் இருக்கும், இல்லைனா தீஞ்சிடும். ஸோ அதனால் போதும். இது அப்படியே இந்த சட்டியில் இருக்கிற ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் புளி, சீரகம். இது வந்து நீங்கள் வதக்கியும் போடலாம், இல்லை அப்படியே கூட போடலாம். நான் அப்படியே ஃபஸ்ட் எடுத்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். அரைச்சாச்சு. இப்போ அந்த வதக்கின நம்ம அந்த சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அரைச்சிடலாம். சீரியஸாக சொல்கிறேன், நான் இந்த அளவுக்கு சட்னி எனக்கு நல்லா வரும் நான் யோசிச்சு கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்னோடதுல என்னன்னா கடலையோட டேஸ்ட் தான் அதிகமாக இருக்குது. பீக்கங்காய் போட்ட மாதிரியே தெரியல. இது பீக்கங்காய் சட்னின்னு சொன்னாங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு பீக்கங்காய் ஒரு டாமினேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா கடலை நான் போட்டேன்ல அதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாமே ஓகே, ஃபைன், பர்ஃபெக்ட். ஸோ தேங்காவும் போட்டதுனால அந்த பீக்கங்காவோட டேஸ்ட்டே வரல. கண்டிப்பாக என் பசங்களுக்கு பீக்கங்காய் சட்னின்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஊட்டணும்னு அவசியமே இல்லை. அவங்க இந்த பீக்கங்காய் சட்னினே கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஹெல்த்தி சட்னி ரெடி பண்ணியாச்சு. இது ரொம்ப பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.